Hello viewers, welcome back to another video. இந்த வீடியோல நம்ம வந்து என்ன கார் பத்தி பார்க்க போறோம்னா இந்த புதுசா லான்ச் ஆயிருக்கிற Honda Amaze உடைய ஃபேஸ் லிஃப்ட் தான் அது. So Honda Amaze பாத்தீங்கன்னா வந்து காம்பாக்ட் செடன் செக்மெண்ட்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு செடன் அது. So இந்த காருக்கு வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஃபேஸ் லிஃப்ட் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த காரோடைய பேஸ் மாடல் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து வெறும் 6.34 lakhs வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த காருடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, மொத்தமாக இந்த கார் பற்றின எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினிமாட்டிக் வீடியோ மட்டும் பார்த்துருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூமில் தான் இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹோண்டா காசை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணனாலோ இல்லை புக் பண்ணனாலோ இல்லை வந்து பார்க்கணுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக வரலாம். யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இவங்க வந்து டோர் ஸ்டெப் டெஸ்ட் ட்ரைவ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹோண்டா அமேஸோடைய வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் இ, மிட் வேரியன்ட் வந்து எஸ், அப்புறம் டாப் அண்ட் வேரியன்ட் வந்து விஎக்ஸ் வேரியன்ட்ல ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க கார் வந்து விஎக்ஸ் டீசல் வேரியன்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அண்ட் இந்த டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உடைய ஸ்டார்டிங் பிரைஸ் இங்கே ஆன் ரோட் கோயம்புத்தூரில் வெறும் 10.09 lakhs தான். அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த விஎக்ஸ் டாப் அண்ட் வேரியன்ட் உடைய ஆன் ரோட் பிரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் வெறும் 12.55 lakhs தான். வேற டீசல் சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிற வேரியன்ட் உடைய ஆன் ரோட் பிரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 13.56 lakhs பக்கம் வரும். வேற பெட்ரோல் வேரியன்ட் உடைய ஆன் ரோட் பிரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 lakhsல ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியன்ட் உடைய ஆன் ரோட் பிரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 9.8 lakhs பக்கம் வரும். அண்ட் பெட்ரோல் அமேஸில் உங்களுக்கு மிட் வேரியன்ட்லேருந்தே ஆட்டோமேட்டிக் சிவிடி டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிவிடி ஆட்டோமேட்டிக் எஸ் வேரியன்ட்டுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் வெறும் 9.58 lakhs தான். வேறஸ் விஎக்ஸ் டாப் அண்ட் வேரியன்ட்டுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் 10.58 lakhs பக்கம் வரும். அண்ட் கலர் ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா இந்த ஹோண்டா அமேஸ்க்கு உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்ம பார்த்துருக்கிற ரேடியன்ட் ரெட்டு, அப்புறம் வந்து பிளாட்டினம் பேர்ல் ஒயிட், அப்புறம் மெட்டாலிக் கிரே கலர், மெட்டாலிக் சில்வர் கலர், அப்புறம் கோல்டன் ப்ரௌன் மெட்டாலிக் கலரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த காருடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த காருடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைனில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறது என்னன்னா அது இந்த காருடைய ஹெட்லைட்ஸ் தான். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்இடியில் ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் ரொம்ப சூப்பர் பிரைட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இந்த காருடைய கிரில்லோடைய டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. உங்களுக்கு வந்து குரோம் எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு காருடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் இருக்குது. நடுவில் குரோம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்க்குறதுக்கு சிவிக்கோடைய டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரிசம்பிள் ஆகுது. அண்ட் சில இடத்துல பார்க்கும்போது ஹோண்டா சிட்டியோடைய டிசைனும் கொஞ்சம் ரிசம்பிள் ஆகுது. அண்ட் கீழே ஃபாக் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேனலில் ரவுண்ட் டிசைன் ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து எல்இடியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்னதாக உங்களுக்கு வந்து குரோம் ஸ்ட்ரிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாகவும் க்ளீனாகவும் கொடுத்துருக்காங்க பழைய ஹோண்டா அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் குரோம் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கிரில்ல மேலே ஒரு பெரிய சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து 2 லைனில் குரோம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த காரோடைய அலாய் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th ஜெனரேஷன் ஹோண்டா சிட்டியோடைய டிசைன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டிசைன் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து மிஷின் கட் அலாய் வீல்ஸ் இது. ஸோ டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 175/65 R15 inch டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காம்பாக்ட் செடனுக்கு ஒரு ரொம்பவே டீசென்ட்டான ஒரு சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 15 inch அலாய் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சைட் வியூ மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த காரோடைய டோர் ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டாப் அண்ட் வேரியன்ஸில். அண்ட் கூடவே வந்து ரெக்வஸ்ட் சென்சஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் சென்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே தான் வந்து காரை ஓப்பன் பண்ணணும் இல்லை, நீங்கள் இந்த பட்டன் அமுத்தினா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கார் வந்து ஓப்பன் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து கீ பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா. அண்ட் உங்களுக்கு வந்து கீ ஸ்லாட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி ரியர் டோர் ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த செக்மெண்ட்லேயே ஹோண்டா அமேஸ்க்கு மட்டும் தான் ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து விண்டோ சைடில் எங்கேயுமே குரோம் இல்லை, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலர்லேயே தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ரியர் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வீல்ஸ் உடைய அதே சேம் டயர் சைஸ் தான், பட் டிஸ்க் வராது, உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த காருடைய சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சப் 4 மீட்டர் கேட்டகரியில் இந்த ஒரு கார் மட்டும்தான் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கார் மாதிரி தெரியும். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப் 4 மீட்டர் கார்னே சொல்ல முடியாது, ஏன்னா டிசைனிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த காரில் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் லீடிங் ஸ்பேஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரூஃப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோப்பிங்காக அந்த கூப்பே ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான ஒரு வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே வந்து லாங்கஸ்ட் வீல் பேஸ் வந்து இந்த ஹோண்டா அமேஸில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த ஹோண்டா அமேஸ், அப்புறம் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர், அப்புறம் ஃபோர்ட் ஆஸ்பயர், ஹுண்டாய் ஆரா அந்த மாதிரி கார் கூட கம்பேர் பண்ணும்போது எந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குன்றது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் ஹோண்டா அமேஸோட டிசைன் தான் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பின்னாடியே உங்களுக்கு வந்து டெய்ல் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சி ஷேப்டு டெய்ல் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் அமேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உள்ள அந்த சேஞ்சஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் இல்லைனாலுமே பூட் வந்து அப்படியே வந்து ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஏரோடைனமிக்கல் பர்பஸ்க்காக. ஸோ அந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு கூப்பே ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு வந்து குரோம் ஃபினிஷும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாமே வரும். ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பம்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியாது, கொஞ்சம் உத்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் ஓவரால் இதான் அந்த காரோட ரியர் அண்ட் ப்ரொஃபைல். ஸோ ரியர் அண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிசைன்லாம் வந்து ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சி ஷேப்ட் அந்த எல்இடி டிஆர் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சென்டரில் ஹோண்டாடி லோகோ இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் அமுத்தினா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த காரோடைய பூட் ஸ்பேஸு. உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து 420 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்மெண்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் அதிகமாக இல்லாமல் இன்சுலேஷனுமே வந்து ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த கிரே கலர் மெட்டீரியலை உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேம்பிங் இன்சுலேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸே நீங்கள் வந்து சப் ஊஃபர் வைக்கணும்னாலும் நீங்கள் வந்து அடிஷனல் டேம்பிங்கில் அது ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டேம்பிங் இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இன்சுலேட்டடாக இருக்கனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சூப்பராக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் ஸ்பேர் வீல் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே கீழே இருக்குது ஸ்பேர் வீல். அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 175ல் R14 இன்ச் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீலில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அலாய் வீல் கிடையாது. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ காஸ்ட் கட்டிங் கண்டிப்பாக இங்கே பண்ணியிருக்காங்க. ஒரு அலாய் வீலே கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஹோண்டா சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல் வந்து ஸ்பேர் வீல்லையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்டீல் வீல் வந்து தரமாட்டாங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கார்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க நம்பர் பிளேட்டுக்கு மேலே. அப்புறம் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டன் தான். ஸோ இந்த பட்டன் அமுத்தி தான் நீங்கள் வந்து இந்த பூட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ பூட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்குது. ஸோ காம்பாக்ட் சடன்லேயே வந்து இந்த ஒரு கார் தான் ரொம்பவே சேஃபஸ்டான ஒரு கார். நெக்ஸ்ட் வந்து இந்த காருடைய இன்டீரியர் டிசைன் பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த காருடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் லே அவுட்டு. ஸோ டேஷ்போர்ட் லே அவுட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து டியூல் டோன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசைன் வந்து ரொம்பவே எலிகெண்டாக இருக்குது. ஒரு காம்பாக்ட் சடனே சொல்ல முடியாது, ஒரு ஹையர் லெவல் காரில் இருக்கிற அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பேனல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து பீச் கலரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக் தான் இருந்தாலுமே ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் தான், பட் ஸ்டில் குவாலிட்டி நல்லா இருக்குது. டோர் பாக்கெட்ஸோட சைஸ் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஒரு 1 லிட்டர் பாட்டில் தாராளமாக வைக்கலாம். அண்ட் இங்கே பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்து டிரைவர் சைடு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடு அப்புறம் வந்து எதுக்குமே கொடுக்கல. அப்புறம் சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் உடைய கண்ட்ரோல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் மிரர்ஸ்னால நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கான பட்டன் தான் இது. ஸோ வேண்டாத டைமில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கான கண்ட்ரோல் தான் அது. அண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிக்கி சில்வர் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதான் அந்த காரோட ஓவரால் டேஷ்போர்ட் லே அவுட். இன்டீரியருக்குள்ளே போயிட்டு நான் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோண்டா அமேஸோடைய இன்டீரியரில் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரோடைய ஸ்டியரிங் வீல்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடறேன். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது.
அண்ட் ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன், அப்புறம் வந்து மோட் சேஞ்ச் பண்ணுறது, நீங்கள் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கால் வந்து பிக்கப் பண்ணுறது, அது ஃபோன் காலோடைய ஃபங்க்ஷன்ஸு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுடைய ஃபங்க்ஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் வருது. அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கனாலே நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கி சில்வர் கலரு, சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து நல்ல கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனலாக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க, ஆன் ஆயிடுச்சு, அந்த கம்ப்ளீட் ஸ்வைப் படிக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கார் ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து சென்ட்ரலில் ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஓடோமீட்டர், அந்த ட்ரிப் மீட்டர், டைம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டிஜிட்டலில் வந்து அந்த ஃபியூல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் இதில் வருது. ஸோ ஓவரால் அதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழைய கார் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த லே அவுட்டே பார்க்கும்போது ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கனால வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மெயின் இதுக்கு வந்துடும் பாருங்க. அண்ட் நல்லா ஸ்லீக் அண்ட் ஸ்மூத் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஸ்க்ரீனில் தான் இருக்கிறோம். நம்ம ஆடியோ இருக்குது, யூஎஸ்பி வீடியோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே உங்களுக்கு வந்து வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் சே கமாண்ட்னு வருது. ஸோ அதை நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளே பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே வரும். ஸோ ஓவராலாக வந்து இந்த ஒரு காம்பேக்ட் செட்டனில் கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஒரு வர்த்தான ஒரு இதுதான். ஸோ ஓவராலாக வந்து அந்த பட்டன்ஸோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எஃப்எம் இப்போ இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி நான் வந்து ஆன் பண்ணுறேன். அண்ட் ஏசியோட கூலிங் வந்து இன்ஸ்டன்ட்டாக கூல் ஆகுது. ஸோ அந்த ஏரோடைய ப்ளோயிங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேன் ஸ்பீட் எல்லாம் இப்போ வந்து லோவில் நார்மல் ஆட்டோ ஏசியில் வச்சிருக்கேன். ஸோ செமையாக கூல் ஆகுது. இப்போ நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசியோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பட்டன்ஸோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டு, அப்புறம் யூஎஸ்பி, அந்த 2 ஸ்லாட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மேலே கவர்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். நிறைய காசில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஓப்பனாக வச்சிருவாங்க. ஸோ இந்த கவர்லாம் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான் இது. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயும் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் நாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லெதர்ல வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்னன்னா அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வேறு கலரில் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமேஸில் வராது. ஸோ சென்டர் ஆம்ரெஸ்ட் மட்டும் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் வந்து ஆட்டோ டிமிங் கிடையாது, நீங்கள் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து சன்வைசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் சைடில் உங்களுக்கு மிரர் வராது, டிக்கெட் ஹோல்டரும் வராது. லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டச் பண்ணிங்கன்னா ஆப்ரேட் ஆன மாதிரி கோல்டன் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இது. அண்ட் இங்கே பேசஞ்சர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது லைட் வரல, பட் வந்து அந்த வேனிட்டி மிரர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் எல்லா சைட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க பேசஞ்சர் சைடு. அண்ட் பின்னாடி 2 சைட்லையுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிரைவர் சைட்லையும் கூட வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த காரோடைய ரியர் சீட்ஸ் தான் வந்து இந்த காரோடைய மேஜர் ப்ளஸ்ஸே. அண்ட் அந்த காரில் ப்ரொவைட் பண்ணுற ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து வேறு எந்த ஒரு காம்பேக்ட் செட்டன்லேயும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் சீட் என்ன ஃபுல்லாக பின்னாடி தள்ளிட்டேன் நான். இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 3/4 அடி பக்கம் வந்து உங்களுக்கு நீரும் இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அண்டத்தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்கும், பேக் சப்போர்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு அட்ஜஸ்டபிள் டைப் கிடையாது. சென்டர்லேயே உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வராது, ஆம்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹெட்ரூம் வந்து ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ டால் பேசஞ்சர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஓவரால் வந்து ரியர் சீட் ஸ்பேஸ் தான் அந்த காரோடைய மேஜர் ப்ளஸ்ஸே. ஸோ ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க, லெதர் கிடையாது. ஸ்டில் அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆம்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் மேகசின் ஹோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூப்டர் சீட் பேக்ஸ் கிடையாது. அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கல, பட் ஒரு
அந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் உங்களுக்கு வந்து பின்னாடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து 3 பேரில் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அடல்ட்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ அவ்வளோ நீரும் லெக் ரூம் வந்து இந்த காரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது இந்த டோருடைய சவுண்டே நல்லா இருக்குது. ஏன்னா இந்த காரோடைய பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் இந்த கார் வந்து வாங்கியிருக்குது. ஸோ அதனாலே இந்த காரோடைய பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த காரோடைய ரியர் சீட்ஸ் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் குஷன்டாகவும் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இந்த காரோடைய ஃப்ரண்ட் சீட்ஸும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பீச் கலரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஃபேப்ரிக் மெட்டீரியலில். பட் சைடில் அந்த வாலு அப்புறம் பேடிங் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகிறதுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சப்போர்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சைடு வால் எல்லாம் ஷேப்பிங் பண்ணி இது டிரைவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொசிஷனில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சைடு வாலு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைட் வால் திக்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. குஷனிங்கும் வந்து சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டு குஷனிங் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குஷனிங் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஃபேப்ரிக்கில் தான். பட் ஸ்டில் டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஹெட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹோண்டா சிட்டியில் பார்க்குற அதே மாதிரி டிசைனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெக்லைன் ஆங்கிள் அப்புறம் சீட் மேலேயும் கீழே கூட ஏற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக வந்து கம்ஃபர்ட் அந்த காரோடைய மெயினான விஷயமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ஜினுடைய ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நைட் டைம்லாம் வந்து சூப்பர் பிரைட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து ரைட் கார்னர் கீழே வந்து ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பூட் ஓப்பன் பண்ணுற அந்த லீவர் அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பூட் ஓப்பன் பண்ணி இந்த காரோடைய என்ஜின் பே வந்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ இதான் இந்த காரோடைய என்ஜின் பே. அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 1.5 லிட்டர் ஐடிடெக் டீசல் என்ஜின் இது. ஸோ இந்த காரோடைய ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ஹார்ஸ் பவரும் அப்புறம் 200 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் வேரியன்ட்டு. வேறு ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீடியூன் பண்ணி 80 ஹார்ஸ் பவர் அப்புறம் வந்து 180 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு வந்து குறைச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் சிவிடி டிரான்ஸ்மிஷனால். அண்ட் என்ஜின் பே வந்து ரொம்பவே பேக்டாக இருக்குது. பட் கவர் கொடுத்துருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவுடைய எர்த் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு பேட்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பேக்டாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேனுவல் ஸ்ட்ரச் தான் உங்களுக்கு வந்து சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் பின் பண்ணிட்டு வந்து பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் நல்லா வெல் பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹூட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த காரோடைய சேஃப்டி ரேட்டிங் பற்றி நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான். ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து இந்த காரில் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு காம்பேக்ட் சடனில் வந்து இந்த ஒரு காரில் தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த காரோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டை தான் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த கார் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோண்டா அமேஸ் உடைய டீசல் 1.5 லிட்டர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டை தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ பவர் ஃபிகர்ஸை பார்த்தோம்னா இது வந்து ஒரு 1.5 லிட்டர் டீசல் என்ஜின் 100 ஹார்ஸ் பவரும் 200 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இனிஷியலாக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பஞ்சியாக தான் இருக்குது. நீங்கள் கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக நடக்குது. நீங்கள் வந்து பழைய அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ கியர் ஷிஃப்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே நடக்குது. பட் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக இந்த கார் வந்து ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் மற்ற காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடியே வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு டீசல் கிளாட்டர் சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப வரதில்லை. ஓரளவுக்கு ரிஃபைண்டாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து லோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த காரில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸு அப்புறம் வந்து அந்த சின்ன வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே அப்சர்வண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனாலே வந்து பேசஞ்சர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டிகிட்டு வரலாம். அண்ட் ஓவராலாக வந்து டிரைவபிலிட்டி வந்து ரொம்பவே இந்த காரில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கனால மேனுவர் அண்ட் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறஸ் நீங்கள் வந்து நார்மல் ஸ்பீட்ஸ் போகும்போது கொஞ்சம் பில்டப் ஆகுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த வண்டி வந்து எப்படி ஓட்டுறதுக்கு இருக்குன்றது. அண்ட் மற்றபடி என்னுடைய டிரைவிங் போஸ்டரு ஸ்டியரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கு சீட்டிங் போஸ்டரு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குறை சொல்கிறதுக்குன்னு இந்த வண்டியில் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நான்.
அண்ட் ஸ்டியரிங்கும் வந்து நல்ல grip-ஆ இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. லெதர் அப் கிடையாது, பட் சாஃப்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கனால எனக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அண்ட் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.9 மீட்டர்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து ஷார்ட்டாகவே நீங்கள் வந்து யூ-டர்ன் போட்டுடலாம். ஸோ திருப்பதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ வந்து ஆக்சலரேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 3.5 போனேன் நான். ஸோ செகண்டில் நான் வந்து இப்போ புல் பண்ணுறேன். செகண்டில் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 60 வந்தாச்சு. ஸோ நல்ல இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு புல்லிங் பவர் வந்து கிடைக்குது நார்மலாக புல் பண்ணாலே. தேர்டில் இப்போ வந்து போகிறேன் நான். தேர்ட் வந்து ஆல்மோஸ்ட் 80 வந்தேன் நான். தேர்ட் கியர்லேயே தான் இருக்கேன் நான். அண்ட் ஓவராலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பஞ்சியாக இருக்குது. பட் என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆக்சலரேட் பண்ணும்போது அந்த என்ஜின் வந்து கொஞ்சம் பூமியாகிடுது. சவுண்ட் வந்து அதிகமாக கேட்குது, இந்த டீசல் சவுண்டு. மற்றபடி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் டிரைவிங்குடைய கன்வீனியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு காம்பேக்ட் செடனில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் அது. அண்ட் அது ரொம்ப ஒரு நிஃப்டியான ஒரு ஃபீச்சரும் கூட. அண்ட் இப்போ பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மலாக ஒரு 80லேருந்து நம்ம பிரேக் போட்டோன்னா வந்து நல்லாவே நிற்குது. ஷோர் ஃபுட்டடுன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் வந்து ஸ்டாப்பிங் பவர் வந்து ரொம்பவே பைட்டியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. பட் அது வந்து 100 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே தான். 100 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து இட் இஸ் அட் ரிஸ்க். ஸோ வந்து எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிறேன்னா 100, 120 அதுக்கு மேலே தாண்டாதீங்க. அப்புறம் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்டி பிரேக் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரேக் அசிஸ்ட் வந்து இந்த காரில் இருக்குது. பட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மட்டும் இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து டியூல் ஏர் பேக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இந்த கார் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து முதலே சொல்லியிருப்பேன் இந்த காருடைய 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கை பற்றி. ஸோ இந்த காம்பேக்ட் செடன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வந்து இந்த ஒரு காரில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து போகலாம். அண்ட் ஸ்டார்ட் கோ டிராஃபிக்லாம் வந்து இப்போ இன்ஸ்டன்ட்டாக அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நீங்கள் வந்து ரொம்ப புல் பண்ணலாம் தேவையில்லை. ஒரு 2500-3000 RPM நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணாலே அந்த காருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஆக்சலரேட் பண்ணால் அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. பட் என்னென்னா வந்து முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக தான் இருக்குது. டீசல் சவுண்ட் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கார் ரொம்பவே சூட் ஆகும். அண்ட் ஹார்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு சவுண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த காரோடைய எல்லா விஷயமும் வந்து பார்த்தாச்சு. இந்த காரோடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர் இப்போ நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியும் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஓவராலாக வந்து எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோண்டா அமேஸ் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கிரேட் வேல்யூ ஃபார் மணி கார் தான். அண்ட் இந்த காம்பேக்ட் செடனில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து இந்த ஹோண்டா அமேஸில் மட்டும்தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வேறு எந்த ஒரு கார்லேயுமே உங்களுக்கு கிடைக்காது. கூடவே உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸும் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கும்போது ஒரு காம்பேக்ட் செடன் மாதிரி இந்த கார் வந்து தெரியாது. டிசைன் பார்க்குறதுக்கு வந்து அது 4 மீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு செடன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஹோண்டா அமேஸ் வந்து ஒரு கிரேட் வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ தட்ஸ் ஆல் எவ்ரி ஒன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த கார் நீங்கள் வந்து புக் பண்ணனால இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணனால நீங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஹோண்டாவை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மான்செஸ்டர் ஹோண்டாவுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா, பை பாய், see you guys next video.